எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் வந்து ஒரு வைரலாக ப்ரெட் டோஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதில் என்னோடய ட்விஸ்ட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். செம்ம டெலிஷியஸாக இருக்கும். இதை வந்து வெறும் பால் டோஸ்ட்டுன்னு இதை சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ட்விஸ்ட்டோடு நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடும்போது ஒன்றுமே செம்ம டெலிஷியஸாக இருக்கும். இந்த ஈஸியாக டெலிஷியஸான ப்ரெட் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாலை வந்து அப்படியே சேர்த்தா அந்த டோஸ்ட்டில் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு வந்து நம்ம சில இன்க்ரீடியன்ட் சேர்த்தோன்னா செம்ம டேஸ்ட் ஆகிடும். ஸோ முதல்ல சர்க்கரை சேர்க்குறேன், 2 ஸ்பூன் சர்க்கரை. அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ். வெண்ணிலா எசன்ஸ் இது வந்து வேறு லெவலில் மாற்றிடும் இந்த டோஸ்ட்டை. ஸோ வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா இந்த மில்கோட டேஸ்ட்டே வேறு லெவலில் மாறிடும். இதை வந்து நம்ம டோஸ்ட்டில் சேர்க்கும் போது அப்படியே வெண்ணிலா பால் டோஸ்ட் மாதிரி செம்ம டெலிஷியஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் மாற்றி செஞ்சும் போது இந்த டோஸ்ட் வந்து வேறு லெவலில் மாறிடுச்சு. ஸோ வெறுமையாக வந்து அவங்க காமிக்கிற மாதிரி செய்கிறது பதிலாக இது ஒன்றுமே நல்லா இருந்தது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரைலாம் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ பால் கேட்குறீங்க காசணுமா என்ன அப்படின்ட்டு. நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸாக காசை வேணாம், அது பாஸ்டரைஸ்டு மில்க். மற்றபடி நீங்கள் மாட்டுப்பால் டைரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா காசி ஆற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல இந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ நம்ம டோஸ்ட் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாலும் ரெடி. ஸோ இப்போ நான் வந்து ப்ரெட் ஸ்லைஸை வந்து இங்கே வைக்க போகிறேன். ஸோ ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கு இல்லைங்களா? பெருசாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப டக்குன்னு சாகி ஆகிடாது. இப்போ இந்த பாலை வந்து நான் அப்படியே ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பால் வந்து ப்ரெட்டில் போகவே போகாது, அந்தளவுக்கு போகாது, ஏன்னா டோஸ்ட் ஆகிடுது இல்லைங்களா? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா பாலை நல்லா சோக்காகி நம்மளுக்கு நல்லாவே அந்த எசன்ஸ் எல்லாமே ப்ரெட்டில் இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம பட்டரில் போட்டு நம்ம வந்து டோஸ்ட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து பபிள்ஸ் வந்து பாருங்கள். நல்லா சோக்காயிருக்கு பாருங்கள், சூப்பராக சோக்காயிருக்கு நம்மளுக்கு. ஸோ பால் வந்து நல்லா தள்ளி விடுங்க ப்ரெட்டுக்கு. ஸோ நல்லா எல்லா இடமும் நல்லா சூக்காகட்டும். அடுத்தது வந்து நம்ம பட்டர் போட போகிறோம். பட்டர் வந்து எல்லா சைடும் போகிற மாதிரி போட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறம் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகணும். நல்லா சூப்பராக டோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அடுத்த ஸ்டைலுக்கு வந்து நல்லா டோஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரெட் பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாக ஜூஸியாக ஆஸ் வெல் அஸ் அவுட் சைட் வந்து கிறிஸ்பியாக செம்ம டெலிஷியஸாக இருக்கும். ஸோ சூப்பர் ஜூஸி டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பரான மில்க் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஸோ எவ்வளோ சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், செம்ம டெலிஷியஸாக இருக்குது பார்க்கவே. உள்ளே அப்படியே சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக, மேலே கிறிஸ்பியாக, யம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்ணிலாவோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.